ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, வாழ்க்கை எப்போது இனிக்கும். ஒரு அங்காடியோட வாசல்ல ஒரு இளம் தம்பதிக்கு சின்ன வாக்குவாதம் ஒன்று நடந்தது. மனைவியை உள்ள போக சொல்லிட்டு கணவன் கோபமா வெளியில நின்றுட்டு இருந்தான். மனைவியை உள்ள அனுப்பிவிட்டு வாசல்ல போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து கணவன் போன் ஏதோ பார்த்து கொண்டிருந்ததை 60 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவரு அங்க செக்யூரிட்டியா வேலை செஞ்சிட்டு இருந்தார். அந்த இளைஞனை அணுகி, தம்பி, நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதீங்க, ஏன் மனைவியை கடிந்து கொள்றீங்கன்னு தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு அவர் கேட்டார். ஒண்ணுமில்ல அங்கிள், சும்மாதான், நானும் கூட வந்து சாமான் வாங்கணுமா, எனக்கே அசதியா இருக்கு, இந்த லேடிஸை இப்படிதான் அங்கிள், சும்மா கடுப்பேத்திட்டு அப்படின்ற மாதிரி சொன்னான் அவன். முதியவர் சின்ன புன்னகையோடு, தம்பி, முன்பெல்லாம் நான் எங்க போனாலும் என் மனைவியோட தான் போவேன், ஆனா இப்போ அவங்க இறந்து 5 மாசமாச்சு. எங்க 2 பேருக்குமே ஏறக்குறைய ஒரே வயசு. 2 பேருமே ஆசிரியர்கள். பணி ஓய்வுக்கு பிறகு ஒன்னாவே ஊர்ல எல்லா புண்ணியஸ்தலத்திற்கும் போனோம். எங்களோட 3 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியா இருக்கிறதுனால நாங்க தனியா எங்க வீட்லயே இருந்தோம். என் மனைவிக்கு துரதிருஷ்டவசமா இனிப்பு நீர், இரத்த கொதிப்பு நோய் அப்படின்னு இருந்துச்சு. தினமும் மருந்து சாப்பிடணும். அவங்க அவ்வளவு திடகாத்திரமா இல்லாததால நான் தான் அவங்கள முழுமையா கவனிச்சுக்கிட்டேன். இப்ப அவங்க இல்லை. நான் ரொம்ப தனிமையாக உணர்றேன். அதனால தான் இங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய பகல்கள் ரொம்பவே நீளமாயிடுச்சு. இரவுகள் ரொம்பவே வெறுமையாகி போச்சு. அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கு. அவங்க சாப்பிட்டு முடிக்காத அந்த மருந்துக கூட என்னை கவலைப்படுத்துது. அவங்க ஹேண்ட்ஃபோன் நம்பர் இருக்கு, ஆனால் நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணா படிக்க மாட்டாங்க. முன்ன என் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவளும் படுத்திருப்போம். இப்போ நான் அதே படுக்கையில் நடுவில் தனியாக படுத்திருக்கேன். சமையல் அறைக்கு தனியாக போகிறேன். சமையல்னு பேரில் எதையோ ஒன்றத்தை பண்ணுறேன். வாய்க்கு ருசியாக சமைச்சு தர அவள் இல்லை அப்படிங்கிற ஏக்கம் எப்போவுமே என் மனசுக்குள்ளே இருக்குது. கோயிலுக்கு இப்போ ஒன்றா போக முடியல, ஏன்னா அவங்க இல்லை. விழியோரம் நீர் தேங்கியிருந்தது அந்த வயசானவருக்கு. அதான் தம்பி, அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக போற்றணும். இன்னைக்கு தினமும் என் மனைவியோட கல்லறைக்கு போறேன். எனக்காக எல்லாத்தையும் தயார் பண்ண நீ எனக்கு முன்னாடியே போயிட்டியம்மா, இதோ நான் பின்னாலேயே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி தம்பி, நான் வரேன் என்று புறப்பட்டு பெரியவரை வைத்த கண் வாங்காமலேயே பார்த்து கொண்டே இருந்தான் அந்த இளம் கணவன். பேரங்காடிக்கு உள்ள சென்று மனைவியை தேட ஆரம்பிச்சான். ஆம், நம்ம மனைவி தானே, எப்படி நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு கணவனும், நம் கணவன் தானே, எப்படி பேசினாலும் பரவாயில்லை அப்படின்னு மனைவியும் எண்ணக்கூடாது. புதிதாக அறிமுகமாகும் ஒருவர்கிட்ட, ஹாய் சார், ஹவ் ஆர் யூ, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இடையில இரும்புகிறோம், தும்புகிறோம், ஐ எம் சாரி சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேச்சுக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நபரை சந்தித்தே 10-15 நிமிடங்களுக்கு தான் ஆயிருக்கும். அதன் பின் அவரை சந்திப்போமா அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் எவ்வளவோ மரியாதை தர்றோம். வாழ்நாள் முழுவதும் நம்மோட வாழ்கிற மனைவியை கணவன் மதிக்கிறானா, இல்லை மனைவி தான் கணவனை மதிக்கிறாளா? பதில் 100க்கு 90% இல்லை அப்படின்னு தான் வரும். பொண்டாட்டி சமைத்து போடுறத கணவன் பிரமாதம்னு பாராட்டுறதும் இல்லை. அசதியா வேலை முடிஞ்சு வீடு திரும்பும் கணவன் கிட்ட, ஏங்க ரொம்ப வேலையா, காலையிலிருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ற மனைவியும் இல்லை. இதெல்லாம் சொல்லணும். அப்படி ஒருத்தர் உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாதான் நம்ம வாழ்க்கை இனிக்க ஆரம்பிக்கும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.